வாரிசு அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை, குடும்ப அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மிக பொறுமைசாலி. வாரிசு அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து. குடும்ப அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். மகன் பேரப்பிள்ளை கொள்ளு பேரன் என்று சாசனம் எழுதி வைத்து விட்டால் எதற்காக மக்கள் உழைக்க வேண்டும்? அருமையான மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எத்தனை முறை சிறை சென்றிருப்பார்? எத்தனை முறை அவரை மாற்று தலைவர்கள் எல்லாம் கட்சி தலைவர்கள் எல்லாம் விருதுகிற போது இல்லை நான் திமுகவில் இருப்பேன் என்று உழைத்தாரே, அவரை தள்ளி வைத்து விட்டு இவரை முன்னாடி உட்கார வைக்கிற போது அந்த புகைப்படத்தை பார்ப்பதற்கு எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இதயம் சுக்குநூறாக நொறுக்குகிறது. அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அந்த மூத்தவருடைய இதயம் வெடித்து சிதறி இருக்கும் என்பதிலே உண்மை, அது சத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முகத்தை பார்க்கிற போதே தெரிவித்து எதற்குமே ஒரு வரைமுறை வேண்டாமா? ஒரு மரபு வேண்டாமா? ஏன் அதற்குள் இவ்வளவு அவசரம்? நேற்று திரைப்பட நடிகர், நேற்று முன்தினம் திரைப்பட நடிகர், நேற்று சட்டமன்ற உறுப்பினர், முந்தானத்து அமைச்சர், இன்றைக்கு துணை முதலமைச்சர், நாளைக்கு முதலமைச்சர். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை அப்படி நடந்ததே கிடையாது. கொட்டுகிற மலையிலே ராமேஸ்வரம் பூங்காவிலே 50 தலைவர்களுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா தம்பி என்ற அந்த குடும்ப உறவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற போது முதலிலே 15 சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு 50 சட்டமன்றமா இன்னும் உழைக்க வேண்டியது இருக்கிறது என்றுதான் அண்ணா சொன்னார். ஆனால் திரைப்படத்திலே வருவதை போல இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக, இந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ளாக, இந்த 20 ஆண்டு காலத்துக்குள்ளாக அல்லது இந்த 30 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவர் உழைத்திருக்கிறார், இந்த கழகத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார். அதுல அவங்க சொல்றாங்க திமுக வெற்றியோ வெற்றி. அப்பதான் ஸ்டாலின் முன்னாடி வெற்றியை பெறல நீங்களே ஒப்புதல் வாக்கு கொடுக்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் எந்த தேர்தலிலே காலடி எடுத்து வைத்து தலையிட்டாரோ அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார், சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார், இந்த பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா தலைவர் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வெறும் பெயரா, வெற்றி பெயரா, ஜோக்கரா? என்னன்னு எங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் உடனே முதலமைச்சர் சொல்றாரு, அவர் எனக்கு துணையாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அல்ல, மக்களுக்கு துணையாக தான் இருப்பார் என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் எதற்காக நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், பொது வாழ்க்கையை இங்கே உட்கார்ந்து இருப்பவர்கள் எந்த நம்பிக்கையில உழைக்கிறார்? காலையிலிருந்து மாலை வரை 24 மணி நேரம் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து விடாதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்தையா சட்டமன்ற உறுப்பினர், மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர், தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினர், நீதிபதி சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், நான் 3 முறை தேர்தலில் நின்றிருக்கிறேன். 3 முறை இன்றைக்கு இரட்டை இலையிலே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு உதயகுமார் முகம் அல்ல, வெற்றி முகம் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் எடப்பாடியார். இது எப்படி சாத்தியம்? இது ஜனநாயகத்தினுடைய கட்சி என்கிற அடிப்படையிலே தானே நம்பிக்கையோடு தம்பி வினயிலிருந்து சென்னையிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் சோழ தவறாக கலந்து கொண்டிருக்கிறார். நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா? இந்த தொண்டர்களோடு நாமும் பழகுறோமே, இந்த நம்பிக்கை தானே இந்த பொது வாழ்க்கையில நாம் உழைக்கிற போது இல்லை இல்லை என்று பட்டா போட்டு விட்டால் அவர் எப்படி சென்னையிலிருந்து ட்ரெயினை பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சு வருவார்? அப்படியானால் யார் வேண்டுமானாலும் பொது வாழ்க்கையில வரலாம் என்பதுதானே ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை குளிரோடு புதைத்திருக்கிறாரே. உங்களிடத்திலே மெஜாரிட்டி இருக்கிறது, கவர்னரிடத்திலே நீங்கள் கொடுத்தால், முதலமைச்சர் பரிந்துரை கொடுத்தால் அதை கவர்னர் உடனடியாக அறிவித்து விடுவார். அது சட்டம் எல்லோருக்கும் தெரியும். சட்ட நியாயம் பேசுவதல்ல ஜனநாயகம். உதயநிதி துணை முதலமைச்சர் திமுகவை நீங்கள் உருவாக்குகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்கிறது என்று நீங்கள் எளிமையாக அதை கடந்து போய்விடக் கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நாங்கள் குற்றம் சொல்லவில்லை.
திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி துணை முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் இந்த சமூக நீதிக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக என்ன தியாகம் செஞ்சிருக்கிறார், என்ன பங்களிப்பு. நேற்று முதலமைச்சர் சொல்லுகிறார், உதயநிதி துணை முதலமைச்சராக ஏன் ஆக்கப்பட்டார் தெரியுமா? இந்த உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் கூட ஆவலோடு அந்த தொலைக்காட்சியை பார்த்தோம். முதலமைச்சர் ஒரு அரிய கருத்தை சொல்ல போகிறார். அப்போது சொல்லுகிறார், உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை என்று ஒன்று இருப்பதை உலகத்துக்கு தெரிந்தவன். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! சந்தானங்களே, இந்தியா மட்டுமல்ல உலகமே வியக்கின்ற வகையிலே சென்னை தலைநகர் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கை உருவாக்கி ஆசிய விளையாட்டு போட்டியை நடத்தி காட்டிய தலைவி நம் புரட்சித் தலைவர் இளைஞர் அம்மா அவர்கள். இந்த சாமானியன் போஸ் கிளைச்சலாருடைய மகனாக உதயகுமார் விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிற எந்த கட்சியில முடியுமா? தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிற 4 முறை 4 தலைமுறை இந்த மதுரை மண்ணின் மைந்தனாக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா சாகர வரைக்கும் அமைச்சர், இன்றைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிற பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இதே மதுரை மண்ணிலே பிறந்த ஒரு கிளைச்சிலாருடைய சாமானிய பிள்ளையாக இருக்கிற உதயகுமாரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக வர முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.